ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இது வரைக்கும் அரசியல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு மனிதர் அரசியல் களத்தில் நின்று ஜெயிச்சு இன்றைக்கி முதல்வராக பதவியேற்றிருக்கிறாரு. சந்தோஷமான நிகழ்ச்சி தான். ஆனாலும் இன்றைக்கி பதவியேற்பு விழாவில் நடந்த சம்பவத்தை நினச்சி அஸ் அ குடிமகளாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் ஒழிக்கும். அதன் பிறகு இறுதியாக தேசிய கீதம் போடுவாங்க. ஆனால் இன்று திரு ஜோசப் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற முதல் நாளே தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு இறுதி 3வது பாடலாக ஒழிக்கப்பட்டது. இதை நினைக்கும் போது இப்போவே, ஏன்னா எண்ணற்ற தமிழ் மக்கள் இந்த தமிழ் மொழியை முன்னிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக போராடியிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியிலையுமே சரி, சட்டசபையில் இந்த RN ரவி அவர்கள் ஆளுநராக நியமிக்கும் போது அந்த சட்டமன்றத்திலேயே தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிடையாது, தேசிய கீதை தான் முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கப்படாத திமுக அரசு சட்டசபையை புறக்கணித்து ஒவ்வொரு சட்டசபை கூடுறதா இருந்தாலுமே ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலையுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிந்து தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாட வச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தான் லாஸ்ட் நடந்தது. பட் இன்றைக்கி முதல்வராக இன்றைக்கி தான் பதவி ஏற்கிறாங்க. ஆனால் முதல் நாளே தமிழ் மொழியை புறக்கணித்து 3வது லாங்குவேஜாக தள்ளி விட்டுருக்கிறாரு திரு முதல்வர் விஜய் அவர்கள். அதே போல் பதவியேற்பு விழாவில் இன்றைக்கி 3 திட்டங்களுக்கு முதல்வர் திரு ஜோசப் அவர்கள் கையெழுத்திட்டார். அதில் முதல் திட்டம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்ததை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி 200 யூனிட் ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா முதல் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு ஏமாற்றமான நிகழ்வு. இன்றைக்கி பதவி ஏற்பு விழாவில் பார்த்திங்கன்னா முதல் ஏமாற்றம்னு சொன்னால் நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் தான். ஏன்னா தமிழ் மொழியை புறக்கணித்து வேறு லாங்குவேஜை முன்னிறுத்தி இவர் பதவியேற்றிருக்கிறாரு. இவர் எந்த அளவுக்கு தமிழ் மொழி முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக செயல்படுவார் அப்படிங்கிறது தெரியலை. அதே போல் மக்கள் இவரோட வாக்குறுதியை நம்பி ஓட் பண்ணின மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் செய்கின்ற அரசியல் ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக இருக்குன்னு தான் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவரோட பதவியேற்பு விழாவில் கொண்டு வந்த முதல் மாற்றமே இந்த தமிழ் மொழியை பின்னோக்கி தள்ளினதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மக்களே, நீங்கள் யோசிங்க. இதே போல் இன்னும் 2 திட்டங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு படையை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த படை எந்த அளவுக்கு செயல்பட போகுதுன்னு தெரியல. அதே போல் இன்னும் நிறைய அறிக்கைகளை திரு முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காங்க. இதை எந்த வகையில் அவர் செயல்படுத்த போகிறாருன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஓட் பண்ணி அவங்கள முதல்வராக இப்போது அரியணையில் உட்காந்துருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளாக செயல்படுத்துவாருன்னு நம்புகிறோம். 2வது, எப்படி சொல்கிறது, தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம முன்னிறுத்தி ஒரு முதல்வர் செயல்படணும். இன்றைக்கி பதவியேற்பு விழாவில் நிகழ்த்திய உரையில் சொல்லியிருக்கிறாங்க, போன டைம் ஆட்சி செய்த திமுக ஆட்சி 10 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது டிஎம்கே அரசு மட்டும் விட்டுட்டு போன கடன் கிடையாது. அதற்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் ஆட்சி பண்ணாங்க. அவங்க 4.25 லட்சம் கோடி கிட்ட கடனை விட்டுட்டு போனாங்க. அந்த கடனும் தான் இதுக்குள்ளே இருக்குது. 2வது, லாஸ்ட் டைம் 2026 டிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே தெளிவாகவே அந்த அறிக்கையில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த அறிக்கையெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி தான் திரு முதல்வர் ஜோசப் அவர்கள் நம்ம தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியலை. இருந்தாலும் மக்கள் திரு விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் திரு முதல்வர் விஜய் அவர்களை இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க.
தொடர்ந்து இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு குடிமகளாக நான் எதிர்பார்க்குறேன். இதை அவரை வந்து நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, மக்கள் நீங்கள் வந்து போன ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் கம்பேர் பண்ணி தயவுசெய்து பாருங்கள். நான் வந்து விஜய் சாருக்கோ இல்லை அவர் ஆட்சிக்கோ எதிரானவ கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். மக்களோட நலனை முன்னிறுத்தி எந்த அரசாங்கம் வந்து நல்லது செஞ்சாலும் அதை நம்ம வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.